பிளாஸ்டிக் பை இல்லா தினத்தை முன்னிட்டு ரேஸ் கோர்ஸில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் சிறப்பான சமூக விழிப்புணர்வு முயற்சி. பிளாஸ்டிக் பை இல்லா தினத்தை முன்னிட்டு ஆவரம்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சார்பில் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை SNR அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அலுவலர் திரு டி. மகேஷ்குமார் அவர்கள், ஆவரம்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் டாக்டர் டயானா ஐ மற்றும் SNR அறக்கட்டளையின் பொது தொடர்புத்துறை பொது மேலாளர் டாக்டர் பிரகதீஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையில் சிந்திக்க தூண்டும் வீதி நாடகத்தை அரங்கேற்றினர். தொடர்ந்து ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் விழிப்புணர்வு பேரணி நடத்தி ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் விழிப்புணர்வு செய்தியை வலுப்படுத்தும் வகையில் மாணவர்கள் பொதுமக்களுக்கு காகித பைகள் மற்றும் துணிப்பைகளை வழங்கி அன்றாட வாழ்க்கையில் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்களிடமிருந்து உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. மாணவர்களின் சமூக பொறுப்புணர்வும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அவர்களின் அர்ப்பணிப்பும் அனைவராலும் பாராட்டப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கூட்டு பொறுப்பாகும் என்ற விழிப்புணர்வை வலுப்படுத்தியதோடு பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான பசுமையான சமூகத்தை உருவாக்க அனைவரும் பங்காற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் மக்களிடையே விதைத்தது. இதுபோன்ற அர்த்தமுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை வளர்த்து நிலையான வாழ்க்கை முறைகளை பின்பற்றும் சிறந்த சமூக தூதுவர்களாக உருவாக்கும் தனது பணியை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது. ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்காக நம்மளோட குழந்தைங்களே பேப்பர் பேக்ஸை கிளாஸ்லேயே வச்சு அவங்கள வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் நியூஸ் பேப்பர்ஸை வச்சு பேக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களே தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பேக்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாத் பேக்ஸும் எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் மான்ஸ்டரும் ஜூட் பேக் ஒரு கிங் அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்தணும் மக்களுக்கு. அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு குழந்தைங்க ஃப்ளாஷ் மாப் பண்ணினாங்க. குழந்தைங்க பாட்டு பாடினாங்கல்ல, அந்த பாடலை குழந்தைங்களே எழுதி ஒரு சாங் மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணி அவங்களோட இனிஷியேட்டிவ்லேயே அவங்க இந்த முயற்சியை செஞ்சுருக்காங்க. இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட SNR ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு தலைமையேற்ற என்னோட CAO அண்ட் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் SNR சன்ஸ் ட்ரஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.